இப்பொழுது கூட கர்த்தர் நம்மை பார்த்து, பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கின்றது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க விரும்புகின்றேன் என்று நம்மை பார்த்து சொல்கின்றார். அடுத்தது பென்யமீனுக்கு கொடுத்த இரண்டாவது ஆசீர்வாதம், கர்த்தரோடு அவன் சுகமாக தங்கியிருப்பான் என்பதாகும். கர்த்தரோடு தேவ பிரசன்னத்திலே, தேவ சமூகத்திலே கர்த்தரோடு தங்கியிருப்பதைப் போல பாக்கியமானது வேறொன்றுமே இல்லை. பெரும்பாடுள்ள ஸ்திரீயை கர்த்தர் குணமாக்கும் போது அன்போடு மனதுருகி சொல்கின்றார், நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாக இரு என்று மார்க்கு 5:34 சொல்வதை பார்க்கின்றோம். உன்னதமான தேவனை நாம் தாபரமாக கொண்டபடியினால் நமது வாசஸ்தலங்களிலே நாம் சுகமாக தங்கியிருப்போம். பொல்லாப்பு நமக்கு நேரிடாது. வாதை நம் கூடாரத்தை, நமது வீட்டை அணுகாது. தமது காருண்யம் என்னும் கேடகத்தினால் கர்த்தர் நம்மை சூழ்ந்து கொள்வார். தமது கிருபையினால் மூடி மறைத்து சூழ்ந்து கொள்வார் என்று வேதாகமம் நமக்கு போதிக்கின்றது. கர்த்தர் யூதராஜ சிங்கமாக நம்மோடு தங்கியிருக்கிறார்.